to the new chapter, grammar topic, articles. Articles, you know that A and D. This is the articles. When you are using for the which place we are using for the A and D. That is the we have seen about that articles A and an are used before singular nouns. The articlesல A and D இருக்கு. ஏவும் ஆனும் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். The article A used before nouns beginning with the consonant sounds and with vowel sound like consonants. அதாவது ஏ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏவும் ஆனும் சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்சோனன்ட் சவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வவ்வல் சவுண்டா இருந்தாலும் ஆனால் வவ்வல்ஸ் வேர்டா இருந்தாலும் லைக் பண்றது கான்சோனன்ட் சவுண்டா இருந்தா அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணுவோம். அதே ஆன் எப்படி அப்படின்னா ஆன் அப்படிங்கிறது அதுவும் சிங்குலர் நவுன் தான், பட் வவ்வல் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். கான்சோனன்ட் லெட்டர் தான், ஆனா கொடுத்துருக்கக்கூடியது வவ்வல் சவுண்டா இருந்துச்சு அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏ ஆன். லிசன், an apple, an eagle, an ice cube, on orange. ஏக்கு என்ன சொல்லலாம்? a bird, a cat, a unicorn, a one-eyed man. One o vowels means AEIOU. அந்த வேர்டு அந்த லெட்டர் வந்து ஓல ஸ்டார்ட் ஆயிருக்கு, AEIOல ஸ்டார்ட் ஆயிருந்தா வவ்வலு, ஸோ அது வந்து ஆன் வரும். அப்படி கிடையாது. இதுக்கு இருக்கக்கூடிய அந்த நவுன் வந்து கிவிங் த சவுண்ட். அந்த சவுண்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று கான்சோனன்ட் சவுண்ட்ஸை கொடுத்தா ஏ, வவ்வல் சவுண்டை கொடுத்தா ஆன். ஓகேவா? லெட்டரை வச்சு அப்சர்வ் பண்ணாதீங்க. an apple, an eagle, an ice cube, on orange. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆ ஆ குறிச்சா ஏ. அதே தமிழ் மீனிங் பாரு, ஆப்பிள் ஆ இப்பில் ஆப்பிள் யூஸ் பண்ணுவியா, அப்ப ஆ அப்படின்னு குறிக்கும் போது ஆனு. அதுவே இது ஒன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒன். ஸோ வா வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா குரில். ஸோ அது வந்து ஏ. ஸோ ஏ வந்து கான்சோனன்ட் லெட்டர், கான்சோனன்ட் சவுண்ட்ஸை குறிச்சா ஏ. அதுவே வவ்வல் வந்து எப்படின்னா வவ்வல் லெட்டர் மட்டும் இல்லை, வவ்வல் சவுண்டை குறிச்சா ஆன். ஓகேவா? If the noun has a describing word before such as one-eyed man and honest officer, then we use for a. The word beginning with a consonant sound and an if the describing word begins with a vowel sound. Listen, one அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்னு சொல்லக்கூடாது, ஒன். ஸோ இட் இஸ் த உயிரெழுத்துக்கள் ஆ இ ஊ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வவ்வல் சவுண்ட் யூஸ் பண்ணிக்கும். அதுவே காஞாச்சா சொல்லலாம், அந்த வவ்வல் சவுண்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. The article an is used before nouns beginning with the vowel sounds and words with beginning with a vowel. வேர்ட்ஸ் பிகினிங் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய சவுண்டு வவல் சவுண்டாக இருந்தால் ஆன் யூஸ் பண்ண. ஏவும் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல் சொல்கிறோம். த ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் ரெஃபர் டு த பீப்புள்ஸ் ஆர் திங்ஸ் இன் ஜென்ரல். தே டோன்ட் டெல் அஸ் அபவுட் டெஃபினிட் திங்ஸ் ஆர் பீப்புள். தே ஆர் கால்ட் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். டூ ஆர்டிகல்ஸ் இருக்கு, டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்னு. ஏவும் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். And then they have a storybook. He is a teacher. I stayed in a hotel in Chennai. Was an airport from the day. The articles a and an appear before a singular countable noun. Countable ஈஸியாக கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ்க்கு எல்லாம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து நம்ம ஏ அண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? a storybook, a teacher, a hotel, an brigade. ஸோ ஏவும் ஆனும் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தி யூஸ் பண்ணணும். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஏ அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் when we are using they, he is the boy
ஐ met yesterday. பாய் வந்து என்ன தேங்கிறது டெஃபினிட் ஆர்டிகல்ஸு. இது வந்து someone or something already mentioned. The article listen. The article they used to talk about definite or specific people or things. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை பற்றியோ இல்லை திங்ஸை பற்றியோ சொல்லும் போது நம்ம தேங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். And then the indefinite articles a and an are used when the nouns appears in a sentence the first time. When that nouns appears again we use the definite article they. Sentence ஓட ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக ஏவும் ஆன்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா வேர்டுக்கும் தே யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இன்டெஃபினிட்டிக் ஆர்டிகல்ஸ்னால் ஏ அண்ட் டெஃபினிட்டிக் ஆர்டிகல்னா தி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். we use the refer to something which has already been mentioned. ஒரு சென்டென்ஸில் ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே யூஸ் பண்ணலாம். a woman came to meet my mother. ஏ ஒரே ஒரு விமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் அம்மா வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம ஏ யூஸ் பண்ணிட்டோம். டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்ஸுக்கு ஆல்ரெடி இந்த சென்டென்ஸில் கான்சோனன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய வேர்டு தேவாக இருக்கணும். த விமன் வாஸ் ஃப்ரம் ஹச். we use the refer to people or objects that unique. ஒரு யூனிக் பர்சன் சொல்லும் போது the sun rises in the east, the sun sets in the west. சன்னு, மூணு, ஸ்டார்ஸ், இந்த மாதிரி சன், மூன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்காக சொல்லும் போது தனிப்பட்ட ஒன்று சொல்லும் போது we are using they. ஓகே, அண்ட் தென் கவுண்டபிள் நவுன்ஸாக இருந்தால் ஏவும் ஆன் யூஸ் பண்ணோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தே யூஸ் பண்ணோம். எதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்? ஜூஸு, ரைஸு, ஹேரு, சாயிலு, இது ஸ்டோன், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன். அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு தி யூஸ் பண்ணோம். அண்ட் தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸாக ஒரு ஆர்டினல் நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்த்து இன்டர்நேஷ்னல், செகண்டு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஃபோர்த் இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் யூஸ் பண்ணும்போது we are using for the they. This is the tallest building in Delhi. The 4th International Handicrafts Fair will be held in September. So always using for the superlative degrees or ordinal numbersலாம் வரும்போது they use பண்ணோம். We use they with adjectives to refer whole group of peoples. மொத்தமாக whole group of the people சொல்லும்போது rich, poor, French people, தமிழ், இந்த மாதிரி நம்ம குரூப் ஆஃப் த பீப்புள் சொல்லும் போதும் தி யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ரிச் ஷுட் டேக் கேர் ஆஃப் த புவர், த ஃப்ரெஞ்ச் லவ் தர் சீஸ். ஸோ ஆல்வேஸ் வி ஆர் யூஸிங் த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் குரூப் ஆஃப் த பீப்புள்ஸ் இருக்கும்போது தே யூஸ் பண்ணும். அண்ட் தென் தே வந்து சிங்குலர் நவுன்னு சொல்லும் போது ரெப்ரஸ் ஹோல் கிளாஸ். ஒரு சிங்குலர் நவுனு ஆனால் ஒரு ஹோல் கிளாஸ் சொல்லும் போது த ஸ்பைடர் ஹேஸ் 8 legs. ஸ்பைடருங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் தான், ஆனால் ஹேவ் 8 legs. ஸோ தட் டைம் வி ஆர் யூஸிங் ஃபார் த தே. we use the with names. ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாஸாக இருக்கும், ரிவரு, மவுண்டெயின்ஸு, மவுண்டன் ரேஞ்சஸ், ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்டை பற்றி சொல்லும் போது கேனல்ஸு, ஓஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே தீதை யூஸ் பண்ணும். The Nile is the longest river. The Himalayas are the tallest mountain range in the world. So rivers, mountains, ranges, group of islands, canals சொல்லும் போது we are using for the they. And then always using for the republic, kingdom, the states in the names. Republic day பற்றியோ ஒரு கிங்டம் பற்றியோ ஒரு ஸ்டேட்ஸோட நேம்ஸ் சொல்லும் போதும் we are using they. London is the capital of the United Kingdom. Chang belongs to the People's Republic of China. So Chong. So always using for the Republic Day. And then a kingdom or person or state or name சொல்லும் போது we are using they. And then ஒரு countries வந்து use the countries that have plural names. ஒரு countries ஓட நேம் pluralsல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல we are using that they. And then names, newspapers, magazines, இது எல்லாத்துக்கும் they தான். The India, and then Indian Express, the Times of India, all the one, the newspaper, magazine எல்லாம் வந்துச்சுன்னா we are always using for they. And they ஒரு நேம் ஃபேமஸ் ஆஃப் பில்டிங் தாஜ்மஹால், and then ஒரு மியூசியம்ஸ் பற்றியோ ஒரு மொனமெண்ட்ஸ், ஆர்ட்டு, இதில் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் இதை பற்றிலாம் சொல்லும் போது we are using for they.
அண்ட் தென் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தே. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் இன் த நியூயார்க். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல we are using they. அண்ட் தென் ஒரு ஹோட்டல்ஸ் நேமோ ரெஸ்டாரண்ட் நேமோ சொல்லும் போது தே தான் யூஸ் பண்ணோம். த ரிசா இஸ் லொக்கேட்டட் இன் பாரிஸ். ஸோ ஆல் த ஒன் ஹோட்டல்ஸ் நேமையோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்ஸும் மென்ஷன் பண்ணும்போது நம்ம தே யூஸ் பண்ணோம். ஃபேமஸ் பில்டிங்ஸு அண்ட் தென் ரிவர்ஸு, மவுண்டெயின்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸு, அண்ட் தென் ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங்ஸை பற்றி சொல்லும் போதும், ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி சொல்லும் போதும், அண்ட் தென் ரிபப்ளிக் டேவையோ ஒரு கிங்டமையோ ஒரு ஸ்டேட்ஸோட நேம் சொல்லும்போது, ஒரு ரிவரோட நேமு, மவுண்டெயின் நேமு, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸோட நேமு, கேனல்ஸு, ஓசோன்ஸு, ஜாகிரபியல் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே தே தான் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் வந்தாலும் தே யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஒரு அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்தாலும் தே யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்பயுமே மாறாத ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தே. இதே வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் இல்லை டெஃபினிட் ஆர்டிகல்ஸு ஏவும் ஆனும். இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் ஏவும் ஆனும் சிங்குலர் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சிங்குலர் நவுன் வந்து வவல் சவுண்டை குறிச்சா ஆனு, கான்சோனன்ட் நவுன் சவுண்ட்ஸை குறிச்சா ஏ. ஓகே, it's very easy topic. It's very important topic also. Suppose if you have any doubts means ask to me. I think all of you understand that. Suppose if you have any doubt means ask to me. Okay, so exercise கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸசைஸ் சும்மா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேவா? Okay students, thank you.